ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 47 டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் புதுசாக ரொம்பவே வித்தியாசமான அம்மா 47ஓட ஹாரர் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சுட்டி டிவியில் போடுற டேஞ்சரஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் தெரியும்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அது ரொம்பவே ஃபேவரட். ஏன்னா ஹாரர் மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதையும் நம்ம கார்ட்டூனில் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம்ல. அந்த மாதிரி தான் எனக்கு டேஞ்சர் ஸ்கூல் அவ்வளோ பிடிக்கும். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தான் இந்த ட்ராமா. ஆனால் இதோட நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ராமா நேம் ஹாரர் ஸ்கூல் டிஃப்ரெண்ட் ஷிப்பிங். ஆர்மிஸ், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா, மே மந்த் வந்துருச்சு இல்லையா? ரொம்பவே வெயிலாக இருக்குது, தாங்க முடியல. எல்லாருக்குமே தெரியும் தான், ஏன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெயிலில் ரொம்ப அலையாதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்மலாம் வெளியே போய் விளாண்டா நல்லது, வெயிலில் விளாண்டா நல்லதுன்னு. ஆனால் இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தானே தெரியும் வெயில் எப்படிப்பட்டதுன்னு. ஆளவே உரிக்கிறோம் அந்த அளவுக்கு வெயில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கான ஃபுட்டையும் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. அப்புறம் நீங்களே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்க நம்ம இப்போ 47 ஹாரர் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு, அம்மா நான் கிளம்புறேம்மா, எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் போகிற வழியில் எப்பொழுதுமே 2 பாதை இருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் உங்களோட இது. ரைட் சைடில் ஒரு பாதையும் நேராக போகிற ஒரு பாதையும் தான் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்களா? போகிற வழியில் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்து போகணும், இந்த வெயில் என்னால் தாங்க முடியல, எவ்வளோ தூரம் நடந்து போகிறதோ அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்காக. ஸோ அப்படி போயிட்டுருக்க வழியில் உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகுது. ஏன்னா எப்பொழுதுமே 2 பாதை தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற வழியில் ஒரு மனுஷங்க கூட இல்லை. என்னடா யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக அந்த ரைட் சைட் பாதை இருக்கும் இல்லையா, அதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் ஒரு பாதை இருக்குது. உங்களுக்கே வித்தியாசமாக இருக்குது. என்னடா இந்த சைடில் ஒரு பாதை இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, இங்கேயும் இல்லை. அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, மனுஷங்க ஒருத்தவங்க கூட இல்லை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி போகலாமே அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு வயசான பாட்டி, எனக்கு ஹெல்ப் பண்ணம்மா, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்குமே ஒன்றுமே புரியலல்ல, ஏன்னா நீங்களுமே பார்த்ததில்ல இப்படி பாதையை 3 வழியாக போயிடுச்சுக்கு. அந்த பாட்டி கேட்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி வியடாக இருக்குது. ஐயோ நம்மளே இப்படி நிற்கிறோம், அவங்கள கூப்பிட்டு போய் நம்ம தொலைச்சிட்டு அவங்களையும் தொலைச்சிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வேகமாக அங்கேருந்து நேராக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. பட் அந்த இடத்துல பனிமூட்டமாகுது. அப்படியே சில்லுன்னு ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளோ சில்லுன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு டிரைவர் கேப் போட்டிருக்காரு. ஆனால் ஃபேஸ் அவ்வளோவும் உங்களுக்கு கிளியராக தெரில. அப்படியே நின்றுட்டுருக்கீங்களா, அந்த பஸ் டிரைவர் ஹாரன் அடிச்சு உள்ளே ஏறுமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்லை அங்கிள், இது நான் ஏற வேண்டிய பஸ் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அவர் நின்றுக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் போகும்போது உங்களுக்கு வழியுமே விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா போகிற ஒரு பாதை இல்லையா, அந்த பாதையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்களால் இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க அப்படியே முடிச்சுட்டே. அப்போது அவர் தான் சொல்கிறாரு, இங்கேருந்து தப்பிக்க ஒரே வழி தான், நீ இந்த பஸ்ஸில் தான் ஏறி ஆகணும். அதுக்கப்புறம் போனேன்னா நீ தொலைஞ்சி போகலாம், இல்லை செத்து கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு பயமாகிடுதா? இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி வந்த பக்கமே பார்க்குறீங்க. அந்த இடத்துல அந்த பாட்டிமா இருக்கு இல்லையா, எனக்கா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அப்படி எழுந்து நின்று உங்களை அடிக்கிறதுக்காக வருது. உங்களுக்கா பயமாகிடுது, ஏன்னா இப்படி ஒரு இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டோம். இல்லை இது நமக்கு வெறும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க. கனவுலேருந்து எழுந்துரு அப்படின்ற மாதிரி. பட் சுத்தம் அது அப்படியே தான் இருக்குது. அப்போ இது ரியல் தானா அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோனை கூட எடுத்து பார்க்குறீங்க, ஃபோன் டெட் ஆகிருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பஸ்ஸில் தான் போய் உட்காரிங்க. இந்த பாட்டிமா வேற துரத்திட்டு வருது இல்லையா, அது பாட்டிமா மாதிரியே இல்லை, இப்போ கொஞ்சம் வித்தியாசமான உருவம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் போய் உட்காடுறீங்க. அங்கே உட்காந்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ அப்படியே நம்ம கொரியாவில் இந்த சரியான சேட்டை பிடிச்ச ஸ்கூல் பசங்க இருக்கானுங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறது, ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை மதிக்காமல் அப்படியே பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 3 பசனுங்க இருக்கானுங்க. இப்போ அதில் ஒரு பையன் ஹெட்செட் போட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்கான். அப்படியே அவனுக்கு அந்த இடமே மாறுற மாதிரி இருக்குது. என்ன இது, நான்
என்னோட ரூட் இது இல்லையே, வழி மாறி வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ அப்படியே ரைட் சைடில் இருந்து டே சுகா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது. இங்கே லெஃப்ட் சைடில் இருந்து மறுபடியும் சுகா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது. இது என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் கேட்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடுமே திரும்பி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜேஹோப்பு அப்புறம் ஜின்னு தான் நிற்கிறானுங்க. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாம் நான் கிளம்பிட்டேன். ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் எப்பொழுதும் இந்த சைடு வர மாட்டீங்களே? அட எங்களுக்கே தெரிலடா, நாங்களே வழி மாறி வந்துட்டோம். சுகா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல அதே மாதிரியே மறுபடியும் ஒரு பாதை பிரியுது. என்னடா இப்போ தானே இந்த வழியாக வந்தோம், மறுபடியும் இதே வழியாக வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது. டேய் ஏதோ ஒரு பாட்டி கூப்பிடுற மாதிரி இருக்குடா. எந்த பாட்டிடா? உங்கள் பாட்டியா அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருக்கான் நம்ம ஜின்னு. சவனேன்னு இருடா அப்படின்ற மாதிரி இப்போ சுகா எல்லாமே திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல அதே மாதிரி அதான் பொங்கலை ஒரு பாட்டி பண்ணுச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு பாட்டி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னை வழி மாறி போயிட்டேன், என்னை கூட்டிகிட்டு போங்களேன், என்னை கூட்டு போய் என்னோட இந்த இடத்துல விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம சுகா இருக்கா இல்லையா, அட பாட்டி நாங்களே தொலைஞ்சு போயிட்டோம், உனக்கு என்ன ஹெல்ப் வேண்டியதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறானா. அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஜேஹோ பார்க்குறான். பாட்டி எங்களை மன்னிச்சிடுங்க, ஏன்னா எங்களுக்கே வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு நம்ம ஜின்னு ஆமாம் பாட்டி நீங்கள் ஒரு டான்ஸ் போடுங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம், இல்லை நான் உங்களை தூக்கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் என்னை பார்த்தா இந்த வயசில் ஆடுற மாதிரியா இருக்குது, கொண்டு போய் விடுங்கடா அப்படின்றாங்களா. பாட்டி நாங்களே தொலைஞ்சு போயிட்டோன்னு சொல்கிறோம், உன்னை கூப்பிட்டு போய் ஒன்றுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்களா. டே இப்போ என்னடா பண்ணுறது, இந்த பாட்டி வேற தொல்லை பண்ணிகிட்ருக்கே, நம்மளே வழியை மறந்துட்டோம், இதில் பாட்டியை கொண்டு போய் எங்கன்ட்டு விடுறது. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கானுங்களா. அந்த இடத்துல அதே மாதிரியே பஸ் வந்து நிற்கிது. அதில் ஒரு டிரைவர் அங்கிள் அதான் கேப்லாம் போட்டிருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வாங்க வாங்க பசங்களா, இந்த பஸ்ஸில் தான் நீங்கள் ஏறணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. நம்ம சுகா ஜின்னு ஜேஹோப்பு அப்பாடி நமக்கு ஒரு பஸ் வந்துடுச்சு, ஏறி போனால் போதும்டா சாமின்ற மாதிரி அவனுங்க பாட்டுக்கு ஏறி உட்காந்துக்கிறானுங்க. அப்படியே உள்ளே வரும்போது பார்க்குறானுங்க, என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி தூங்கிட்டுருக்கு. ஜேஹோப் சொல்கிறான், டே இந்த பஸ்ஸு சரியில்லைடா, எப்படிடா இந்த மாதிரி பஸ்ஸு நம்ம பார்த்தது இல்லைல்ல, திடீர்னு இப்படி ஒரு பஸ்ஸு ஏறுது, நம்மளை கூப்பிட்டு போக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம பாட்டுக்கு ஏறுறோம். டேய் இந்த இடம் ஒன்றுமே புரியல, எங்கே போனாலும் அதே இடத்துக்கு தான் வரோம், அந்த பாட்டி வேற தொல்லை பண்ணுது ஹெல்ப் பண்ண சொல்லி, அதுக்கு பேசாமல் இந்த பஸ்ஸில் உட்காந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சுகா சொல்கிறானா. பட் நம்ம ஜின்னோட கண்ணு பிள்ளை உங்கள் மேலே தான் இருக்குது. டேய் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குடா, இந்த பிள்ளை என்னென்னா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கு, அந்த டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஒரு வேளை அவன் கடத்திட்டு போகிறானா என்ன. அதுக்கு நம்ம சுகா, டேய் கடத்திட்டு போகிறதா இருந்தால் நம்மளை ஏன்டா கூப்பிடணும், ஒரு வேளை நம்ம இந்த வழியாக போகிறோம்ல, அப்படியே பாதிலே விட்டுட்டு கூட இந்த பொண்ணை கடத்திட்டு போகலாம்லடா. அதுக்கு அந்த டிரைவர் உட்காருங்க ஒழுங்கா அப்படின்ற மாதிரி கத்துறானா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறானுங்க. அப்படியே இவனுங்க 3 பேரும் மயங்கி விழுந்துடுறானுங்க. இப்போ இப்படியே இதே மாதிரியே ஒரு சில இடத்துல ஒரு பசங்களையா கடத்துறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போது ஒரு சிலர்லாம் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுடுறாங்க, எதுவுமே பண்ணலை. இப்போது அந்த பாட்டி இருக்கு இல்லையா, டிரைவர்கிட்ட பேசிகிட்ருக்கு, இவங்களாம் மயங்கிருக்கப்போ நீங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான், அவங்கள மட்டும் நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கூலுக்கு தேவையான மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு வரவங்க ஈவு இறக்கம் இல்லாத பர்சனாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கவங்க தான் தேவைப்படுவாங்க அப்படின்னா. சரி டைம் ஆகிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்கிறான். இப்போது அப்படியே இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் என்னென்னா அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அவசர அவசரமாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. டேய் உங்கள் 2 பேர்த்துக்கு நீங்கள் ஸ்கூல் இருக்குல்ல, கிளம்பலையா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அம்மா ஸ்கூல் தானேம்மா, போய்க்கலாமா, நீங்கள் கிளம்புங்கம்மா, எவனாவது ஸ்கூலுக்கு லீவ் மட்டும் போடுங்க, அவங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சின்ன பையன் சொல்கிறான். அதுக்கு அம்மா, டேய் ஜேகே நீ தாண்டா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவ, ஒழுங்காக ஸ்கூல் போகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, அந்த அண்ணன் லீவ் போட்டால் அவனை மண்டையிலே ஒரு அடி வச்சு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் அவன் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம ஜிமின் கோவம் வந்து, ஜேகே இங்கே பாரு ஜேகே, ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணுறதை விட, நீ தான் எனக்கு தம்பி, ஸோ நான் தான் உன்னை பார்த்துக்கணும், அது என்ன நீ என்ன பார்த்துக்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜேகே அட வாடா டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்கானுங்க. இவனுங்களுக்கு முன்னாடி இன்னும் 2 பசங்க நடந்து போயிட்டுருக்கானுங்க. அதில் ஒரு பையன் பெருசாக இருக்கான். டேய்
இந்த பையன் பாருடா எப்படி இருக்கான், இவனை மாதிரி தாண்டா ஹைட் ஆக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. அதுக்கு அந்த ஜிமின் ஜேகேவை கீழேயும் வேலையும் பார்க்குறான். இவனே எனக்கு ஹைட்டாக இருக்கான், இதில் இவனுக்கு அவனை மாதிரி ஆக்கணும்னு ஹைட்டான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஜிமின், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் பாரேன் எனக்கு என்னவோ அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அட யாருடா அந்த பெரிய பையனை சொல்கிறியா? ஆமாண்டா அவனே தான், எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ்ஷு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் அவன் பேர் ஆரம்டா, அவன் நம்ம சீனியர் அப்படின்றானா. என்னது என் க்ரஷ்ஷு உனக்கே சீனியரா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஆமாம் அவன் பக்கத்தில் குட்டியாக ஒன்று போதே அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. டேய் அவனு போய் ஏன்டா குட்டின்ற, ஏன் அவனை சொன்னால் உனக்கு ஏன் வருது, அது ஒன்றும் இல்லைடா அவன் ஏன் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது இல்லையா, நீ ஏன் இதெல்லாம் துருவி கேட்டுட்ருக்க? ஒன்றும் இல்லைடா அவகிட்ட நீ பேசினா அப்படியே அந்த சாக்கை வச்சு நான் அவர்கிட்ட பேசுவேன்ல அதான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஸோ இப்படி அவங்க போயிட்டுருக்காங்களா, திருப்பி ஆப்போசிட்டில் அவங்க 2 பேர் திருப்பி நடந்து வர மாதிரி இருக்குது. டே அண்ணா என்னடா இவனுங்க இப்படி நடந்து வந்துட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்களா. நம்ம ஜேகேக்கு தான் ஆர்வம் தாங்காதே, ஹாய் அப்படின்ற மாதிரி ஆரம்க்கு கை காட்டுறானா. ஆரம் சுத்தமாக கண்டுக்க கூட இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். வீதான் கை காட்டுறான் ஹாய் அப்படின்னு. இதே மாதிரியே 2-3 டைமாக ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கானுங்க. 2 டீமுக்குமே குழப்பிடுது. என்னடா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறானுங்களா. உங்களுக்கும் அதே மாதிரியே ஃபீல் ஆகுதா அப்படின்னு ஜேகே கேட்குறானா. எதே மாதிரி அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். ஒன்றும் இல்லை வந்த இடத்துக்கே திருப்பி வர மாதிரி இருக்கு, வந்த உங்கள் மூஞ்சிங்களே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்க்கு கோவம் வந்துடுது. அது எப்படிடா வந்த மூஞ்சிங்களே பார்த்த மாதிரி இருக்குன்னு எங்களை சொல்லுவேன், ஆமாம் நீங்களே பாருங்களேன் சுற்றி யாராவது இருக்காங்களா, இல்லை அப்படிங்கும்போது அப்போ தான் சுற்றி பார்க்கும்போது தெரியுது இந்த சைடு ஒரு பாதையும் இந்த சைடு ஒரு பாதையும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், அப்புறம் இவங்க போக வேண்டிய ஸ்ட்ரைட்டான ஒரு பாதை. 2 பேரும் பார்க்குறானுங்க. டே லெஃப்ட் சைடு பாருடா ஏதோ ஒரு பாட்டி குத்து வச்சு உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறானா. அதுக்காரம் டே இப்படிலாம் வம்பளுக்காதரா அப்படின்றானா. அடா அண்ணே அங்கே பாருனே, என்னது இவனுங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா, இவன் அளவுக்கு கூட இவன் அழகு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே கலாச்சிட்டே இருக்கான் ஜேகே. டேய் இப்போ என்னடா உனக்கு வேணும், உன் அண்ணன் அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ, எதுக்கு என் அண்ணனை பார்த்துட்ருக்கேன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா தம்பி அப்படின்றானா. யார் உனக்கு தம்பி, ஜிம்மின் தம்பி தானே, எனக்கு ஒன்று தெரியும், இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்றவள வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. அந்த பாட்டி பசங்களா 4 பேர் இருக்கீங்கல்ல, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி பாட்டி கூப்பிடுதா. அதுக்கு நம்ம ஜேகே பாட்டிமா இதோ வர இரு அப்படின்ற மாதிரி வேகமாக வரானா. அதுக்கு நம்ம இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் மனசுக்குள்ளேயே இவன் யாருக்குமே ஹெல்ப்பே பண்ண மாட்டானே, இவன் என்ன அப்படி போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. ஆர்வமே பார்த்துட்ருக்கான், இவன் ஏதோ பண்ண போகிறான் போல் அப்படின்ற மாதிரி. போன பாட்டி எனக்கு டைம் ஆகிடுச்சா, இன்னொரு நாள் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமாக வந்துட்டுருக்கானா. அதுக்கு நீ அங்கே போகாமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ இந்த பாட்டிக்கு மரியாதையாக அங்கே போய் சொல்லிட்டு வரும், இங்கேருந்தே சொல்கிறது என்ன மரியாதை சொல்லு அப்படின்றானா. எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடுது. இப்போ ஆரம் இருக்கான் இல்லையா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த பாட்டி பாவமாக உட்காந்துருக்கு மூஞ்சி வச்சுட்டு. யாராவது கூப்பிட்டு போங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஜிம்மினுக்கு லைட்டாக மனசு மாறுற மாதிரி இருக்கா. நம்ம ஜெயிக்க இருக்கான்ல, அடே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ 4 பேரும் போயிடுறாங்களா. அப்போ அந்த இடத்துல ஆரம்க்கு உறுத்திட்டே இருக்குது, இங்கே ஏதோ நடக்குது, அந்த பாட்டி வந்ததுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றாங்களா. இப்போ என்ன உங்கள் ப்ரில்லியன்ட் அந்த மூளையை வச்சு என்ன யோசிங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஏய் உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை, எதுக்கு என்ன டீஸ் பண்ணிகிட்டே இருக்கா? ஐயோ நீங்கள் என் க்ரஷ் ஆச்சே, உங்களை போய் நான் எப்படி டீஸ் பண்ணுவேன், என்ன சொன்னேன், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த பஸ்ஸு முன்னாடி வந்து நிற்கிறா. பயந்துடுறாங்க 4 பேரும், ஏன்னா இந்த பஸ்ஸு வந்து இப்படி நிற்கிது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, அப்பா நம்மளை கூப்பிட்டு போக ஒரு பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறுறான். அந்த டிரைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இது அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது, ஒன்றுமே இல்லையே, அப்போது அமௌண்ட் உங்களுக்கு தேவை இல்லையா, ஐ ஜாலி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறானா. பார்த்தா முன்னாடி இருந்தால் நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் 3 பசங்க இருக்கானுங்க. என்ன இவங்களாம் இருக்காங்க, அப்போ நம்ம போக வேண்டியது தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அடடே நீங்களாம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவனுங்க 3 பேர்த்துக்குமே டவுட்டாக இருக்குது, போகலாமா வேணாமான்னு. நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, தம்பி வேற போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவனுமே உள்ளே போகிறான். உள்ளே அந்த டிரைவருக்கு போய் அடக்க வைக்கிறானா. அப்பா இங்கே வந்ததுலேயே இந்த ஒரு பையன் மட்டும் நான் என்ன மதிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்த அண்ணா இப்போ என்னென்ன பண்ணலாம், சரி வாடா வேறு வழி இல்லை, எங்கே போனாலும் இதே இடத்துல தான் வந்து நிற்கிறோம், ஆனால் என்ன அவனுங்க கூட இருக்கிறது தொல்லையாக இருக்குது, உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க போல், நம்மளுமே போகலாவா அப்படின்ற மாதிரி இவங்களுமே போகிறாங்க. பட் ஆரம்புக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது.
இப்போது ஆரம் நோட் பண்ணுறான். போகும்போது அந்த பாட்டியை காணோம். என்ன அந்த பாட்டி அங்கே தானே இருந்துச்சு, இப்போ காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதே மாதிரி நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, உட்காரல, மற்ற எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அப்படியே விண்டோ வழியாக அவன் பார்த்துட்டே இருக்கான் வெளியே அந்த வந்த பிளேஸ்லாம். அதான் பின்னாடி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கான். இவங்க வர பிளேஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பனி மூடுற மாதிரி இருக்குது. ஆரம்க்கு டவுட் ஆகிடுது. இப்போ அந்த டிரைவர்கிட்ட முன்னாடி போய், அம்மா நீங்கள் யார், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது எப்படிடா, பஸ்ஸில் ஏறும்போது உனக்கு இந்த டவுட்லாம் வரலையா, ஏறினதுக்கப்புறம் வருது. உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் டிரைவர் தான், என்னை பார்த்தா தெரிலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு உங்களை பார்த்தா டவுட்டாக இருக்குது, இந்த இந்த சம்மரில் போய் பனியா, இதை நம்ப முடியலையே, இங்கே பாருங்களேன் நீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் பின்னாடி பார்த்தேன்னா பஸ்ஸை யார் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சரி அப்போ நிப்பாட்டிட்டு பாருங்களா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான எனக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்றாங்களா. அடுத்த வேலையா அப்படிங்கும்போது அப்போ அவன் டிரைவர் என்ன பண்ணுறான், ஆரம் இதுக்கு மேலே உட்கார மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறானா, அதில் இருக்க அந்த புகைலாம் அப்படியே ஆரம் மேலே வருது. ஆரமுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே அவனோட பவரால் அப்படியே ஆரம்ப பறக்க வச்சு ஒரு சீட்டில் உட்கார வச்சிட்றான். பக்கத்தில் தான் நம்ம ஜின்னுமே இருக்கான். ஸோ இப்படி எல்லாமே வாங்கிட்டாங்களா, உள்ளே இன்னுமே கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம பசங்க அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, இனிமேல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போது எல்லாருமே அப்படியே போயிட்டே இருக்காங்களா, இது எல்லாமே மயங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணுறான். அப்படியே ஒருத்தன் ஹாண்டடாக அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறான். நம்ம டிரைவர் பேசுகிற ஃபோனை நம்மக்கிட்ட இருக்க ஃபோன் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சைட்லேருந்து எடுக்கிறவன் ஃபோனு பழங்காலத்து ஃபோன் இருக்கும் இல்லையா, அதான் இப்படி நம்பர் போட்டால் எடுத்து பேசுவாங்களே, எனக்கு அது பேர் வரல, என்னன்னு சொல்லுங்கள். அந்த ஃபோனில் எடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ பேர்கிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்க இந்த டைம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இந்த டைம் ஒரு 15 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 15 பேர் தானா, ஆமாம் 15 பேர் தான், இந்த டைம்குள்ளே எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உன்னோட அசிஸ்டண்ட் எங்கே, அதான் உருமாறுவானே அவன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அவன் முன்னாடி தான் இருக்கான், நான் போகும்போது தான் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவனுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, நாங்கள் தான் 15 பேரை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 15 பேர் தான் இந்த மாதத்துக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் போன மாதத்துக்கு எடுத்தது. பாருங்கள் நம்ம ஸ்கூலில் கம்மியான பேர் தான் இருக்காங்க, வெறும் 70 பேர் தான். 70 பேரை வச்சு என்னத்தான் ஸ்கூல் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கானா. அப்போ சொல்கிறாங்க, அதுலேயும் 70 பேரில் 40 பேர் ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்களா. இதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு சிலர் கிராஜுவேட் ஆகிட்டாங்க, ஒரு சிலரால் முடியலை அப்படின்றவங்க. அவங்க முடியலைன்றவங்களாம் எப்படியோ நாங்கள் ஈவல்ஸ்க்கெல்லாம் சாப்பிட தான் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போது பிரின்சிபல் மன்னிச்சிடுங்க, இந்த டைம் நாங்கள் அவ்வளோதான் கொண்டு வர முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் இயர் தான் இனிமேல் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுதான் எனக்கு தெரியுமே, டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் கத்துறான். அண்ட் தென் இப்போ போகிற வழியில் அந்த பாட்டி இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் பியூட்டியாக மாறுது. அப்படியே அது பாட்டுக்கு ஒரு மிஸ் மாதிரி ஏறி அந்த பஸ்க்குள்ளே வருது. அந்த பையன் இருக்கான் பார்த்தியா, அதான் நம்ம டிரைவர். அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு, பரவாயில்ல டார்லிங், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 15 பேரை நம்ம பிடிச்சிட்டோம், நம்ம போக வேண்டியதான், போயிட்டு அந்த ஸ்கூலில் இனிமேல் டார்ச்சர் அனுபவிக்க போகிறோம், என்ன தான் பண்ண போகிறோமோ தெரில அப்படின்றானா. என்ன பண்ணுறது, எல்லாம் உங்களால், நீங்கள் தானே அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி உங்களால் வந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுதான். அந்த பொண்ணுமே இப்போ ஏறி உட்காந்துச்சு. அதான் பாட்டிமா இருந்துச்சுல, அது ஆக்சுவலி பாட்டியே இல்லை, இந்த டிரைவரன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபு. இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே பவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படியே 2 டேஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே மயக்கத்தில் தான் இன்னுமே இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த போகிற வழியெல்லாம் அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. அங்கே இருக்க ஒரு சில ஜந்துக்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு ஊளையிட்டு, அதான் இந்த உல்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு, வவ்வாலுங்க பறக்கிறது, ஸ்பைடர் பூச்சி தொங்குறது, இந்த மாதிரி ரொம்பவே ஹாண்டடாக இருக்குது. போக போக ஒவ்வொரு கோஸ்ட்டாக அப்படியே வருது, வந்து அந்த விண்டோ வழியாக இந்த எல்லா மெம்பர்ஸையுமே பார்க்குது. பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஓடி போயிட்டு அந்த பிரின்சிபல் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் போய் சொல்ல ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, 15 பேர் புதுசாக வந்திருக்கானுங்க, அவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரில, ஸோ அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மனுஷங்க கிட்ட.
அப்படின்னா ஒரு சில கோஸ்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதான் மிச்சம் 30 பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ல அந்த 40 பேரும் ஆக்சுவலி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் போகவும் தான் இந்த 15 பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த 30 பேரில் 10 10 பேராக பிரிஞ்சிருப்பாங்க. அங்கே 3 டீம் இருக்கும். அதில் ஒரு கோஸ்ட் தான் வந்து சொல்லிகிட்ருக்கு இவங்க எல்லாத்துக்கிட்டேயும், இங்கே பாருங்களேன், அந்த 15 பேர் வரப்போகிறானுங்க. 15 பேரில் 5 5 பேரா நம்ம டீம்லாம் எடுத்துக்கணும். அதில் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்கவங்கள, ரொம்பவே கொடூரமாக இருக்கவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்குங்க. அப்போ அதில் வேம்பையர் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் வந்து சொல்கிறான், அது எப்படிடா சூஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துப்பீங்க? எங்களுக்குமே அந்த பவர்ஸ் இருக்கு. நாங்களுமே எங்களுக்கு பிடிச்சவங்கள, எங்களுக்கு தோன்றவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி நாங்கள் விட்டு கொடுப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை விட நாங்கள் தான் வேம்பயர்ஸ் தான் இங்கே கெத்து அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்களா. யார் வேம்பயர்ஸா? டீமன்ஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டீமன் டீம் வருது. அதில் இன்னொரு டீம் மட்டும் இல்லை. ஏன்னா அந்த இன்னொரு டீம் அங்கே இல்லை, அந்த இடத்துலயே இல்லை, வெளியே போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்குமே, அந்த இன்னொரு டீமுக்கு தெரிஞ்சா அவனுங்க இன்னும் என்னென்ன பண்ண போகிறானுங்களோ தெரில. எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறியா நீ? தெரிஞ்சிருக்கும். சரி சாப்பிட போகிறான் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு போகிறான். போகிற இடத்துல ஃபுல்லாக நான்வெஜ் தான், அதுவும் பச்சை கறி அதெல்லாம் அப்படியே வெந்துட்டுருக்கு. இவனுங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இல்லை, அப்படியே சாப்பிட்றானுங்க வாங்கி. அப்படியே அதிலே லைனாக தான் நிற்கிறானுங்க. ஒரு சிலர்லாம் பறந்து வந்து தூக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சமைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வருது. மற்ற இடத்துல நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி நீட்டாக இல்லைண்ணா நான் அவ்வளோதான், அவங்க யாருக்குமே சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீங்கள் போடலன்னா நாங்கள் கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வேம்பையரோட ஹெட்டு பேசிகிட்டு இருக்கான். அண்ட் தென் இப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு, போதும் நிறுத்துறீங்களா? இங்கே யார் யார் எப்படி எந்த டீமுக்கு போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் கிடையாது. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது, அது என்னன்னு அவங்க வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல் அங்கேருந்து போகிறான். அண்ட் தென் இப்போ ஃபைனலாக நம்ம மெம்பர்ஸ்லாம் பஸ்ஸில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த பஸ்ஸு பறந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்கூலுக்கு தான் வருது. வந்து இறங்குனதுக்கப்புறம் அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எழுப்பி விடாமல் அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். அவங்க ஒய்ஃபையுமே வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். இப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அந்த பஸ்ஸில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறானா, உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்பைடரு அது இதுன்னு வர ஆரம்பிக்குது. மெம்பர்ஸ் மேலெலாம் அப்படியே ஏறுது, அவங்களோட கன்னத்தில் உட்காந்துருக்கு. அப்போது ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே தூக்கத்துலேருந்து முழிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதான் அப்படி மேலே ஊர்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகுது. பட் யாராலையுமே எழுந்திருக்க முடியல. இப்போது அந்த ஸ்பைடர் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே கையில் வந்து கடிக்குது. நரம்பு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து கடிக்குது. எல்லாத்துக்குமே அப்படியே சுருன்னு ஏறுதான். டக்குன்னு எல்லாம் எழுந்துடுறாங்க. ஐயோ ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேலெல்லாம் அப்படியே உதறி விட்டு பார்க்குறாங்க. எல்லாத்து மேலே இருக்கா, நம்ம இருக்கான்ல, பயந்துட்டு போயிட்டா ஐயோ அண்ணன் என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி யாரும் மேலே போய் உட்காந்துருக்கான். பட் பக்கத்தில் இருக்கிறது என்னவோ நம்ம சுகாவா, சுகா மேலே ஏறி உட்காந்துட்டான். சுகாக்கா யாரா இவன் அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறான். பட் இறங்கவே மாட்டிக்கிறான். என்னை காப்பாற்று என்னை ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. சுகா கோவம் வந்துடுது. அடே இறங்குடா, என்னையும் தானேடா கடிச்சிருக்க, எனக்கும் தானே வலிக்கும். திமிர பற்றியா, நீ ஒரு பையன் தானே, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கல்ல, மூளை கொஞ்சம் கூட வளரலையா, ஏதோ ஒன்று கடிச்சிருச்சுன்னு சொல்லி என் மேலே ஏறி உட்காந்துருக்க. அப்போ தான் மூஞ்ச பார்க்குறான். பார்த்தா வேற பையன். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க. எல்லாமே கத்த ஆரம்பிக்கிறாங்களா. பாவம் சுகா வலிக்கும் இருக்குது, அவனும் ஏறி உட்காந்துருக்கான். எதுவுமே முடியல, தள்ளி விட கூட முடியல. கம்ம மாதிரி ஒட்டியிருக்கான் நம்ம இறங்குடான்னு திட்டிக்கிட்டே இருக்கானா. இல்லை நான் இறங்க மாட்டேன், கீழே ஸ்பைடர் இருக்குது அப்படின்றானா. இப்போ நீ இறங்கலைன்னு வச்சுக்கவான், கழுத்தை பிடிச்சி திருவி விட்டுருவேன். இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. அடே நீலாம் ஒரு பையனை வெளியவே சொல்லிக்காத. அங்கே பாரு பொண்ணுங்களும் தானே இருக்காங்க, அவங்க கத்துறாங்களா, பார்த்தா அதுங்களுமே கத்திக்கிட்டு கிடக்குங்க. உங்களுக்கா ரொம்ப வலிக்குது. ஐயோ என்னது ஸ்பைடர் கடிச்சிச்சுன்னு சொல்லக்கூட முடியல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களா, பாய்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கு முன்னாடி பண்ணால் ஒரு மாதிரி ஆகிருமேன்னு சொல்லிட்டு கையில் அப்படியே வழியில் பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த பஸ்குள்ளேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. என்ன எல்லாம் எழுந்துட்டிங்களா, உங்களை இந்த ஹாரர் ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு.
என்னது ஹாரர் ஸ்கூலா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்குறானா. அதெல்லாம் இருந்துட்டு போகுது, நம்மளை எதுக்குடா ஹாரர் ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஜேஹோப் கேட்குறான். டேய் நம்மளாம் ஹாரர்டா, என்னை பார்த்தாலே எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறானா. பக்கத்தில் இருக்க ஆரம் மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஆமாம் இவனுங்கெல்லாம் யார், நம்ம எங்கே இருக்கோம், இது என்ன வெல்கம் டு ஹாரர் ஸ்கூல்னு சொல்லுது. இந்த பஸ்ஸு அப்புறம் இந்த ஸ்பைடரு, இவ்வளோ நேரம் மயங்கியா இருந்தோம், இப்போ என்னன்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறான். வெளியே அப்படியே பிளாக் அவுட்டாக இருக்கு. இன்னுமே குனிஞ்சு பார்க்குறான். ஆஃப் மூன் மட்டும் தெரியுதா. என்னடா இடம் நம்ம இன்னும் நம்ம ஊரில் தான் இருக்கோமா என்ன. ஃபஸ்ட்டு இந்த விண்டோவை திறப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் முடியல. எல்லாருமே அதான் இவனுங்க ஒரு பக்கம், நம்ம ஜின்னு ஜேஹோப் ஒரு பக்கம் திறக்கிறதுக்கு போகிறானுங்க. இன்னொரு பக்கம் ஆரம் போகிறானா. ஆரம் போனதை பார்த்துட்டு பின்னாடியே நம்ம ஜேகேவும் போகிறான். நம்ம இருக்கான் இல்லையா, இன்னுமே சுகா மேலே தான் உட்காந்துட்டு இருக்கான். சுகா கத்துறான், ஒழுங்கு மரியாதையே இருந்துடா, இறங்குடா இறங்குடான்னு. முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி சுகாவை பார்த்த மாதிரி 2 காலை வச்சு இப்படி நல்லா கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்கான். வீக்கா என்னை மட்டும் இறக்கி விட்டுறாத, எனக்கு இந்த ஸ்பைடர்னா கொஞ்சம் பயம், யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்ட்டானா. அடே நான் ஏன்டா யார்கிட்ட சொல்ல போகிறேன், நீ இருக்க போஸை பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அங்கே இருக்க அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்குதுங்க. இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. டேய் பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து சிரிக்குதுடா, இறங்குடா. சிரிச்சா சிரிச்சிட்டு போகிறாளுங்க, ஏன் பயம் எனக்கு. பாரு என் கையை பாரு, எனக்கு ரத்தம் வருதான்னு பாரு, கடிச்சிச்சு, நான் ஸ்பைடர் ஆக போகிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கானா. அடடே எங்களை தானே கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி வைக்கிறான். இங்கே பாருப்பா உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றானா. பார்த்தா நம்ம சுகா ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பான், அதில் சுகாவோட நேம் இருக்கும். அதை பார்த்துட்டு உங்கள் பேர் சுகாவா, நல்லா தான் இருக்குது, இங்கே பாருங்கள் சுகா, தயவு செஞ்சு என்னை கீழே மட்டும் இறக்கி விட்டுறாதீங்க, 2 அடி கூட வச்சுக்கோங்க, அதில் எனக்கு கவலையே இல்லை, என்னை இறக்கி மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்றானா. சுகாவுக்கு இரிட்டேட் ஆகுது. அப்படியே பிடிச்சி இன்னுமே தள்ளி விட்டுறான். பட் முடியல, ரொம்ப ஒட்டிகிட்ருக்கானா. வேறு வழி இல்லாமல் அப்படியே உட்காந்துடுறான். நம்ம கலையா ஐ ஜாலி உட்காந்து கூட நல்லா தான் இருக்குது அப்படின்றானா. அங்கே நம்ம இருக்கான்ல, டே இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். அண்ணே நான் வரமாட்டேண்ணா, நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நீ அங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்கிறானா. சுகா வருது. டே உன் தம்பியை வந்து தூக்கிட்டு போடா அப்படின்றானா. ஜின்னு திடீர்னு பார்க்குறான். டேய் அவன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சுகா கிட்டே கேட்குறானா. டேய் இப்போ தானடா பேசிக்கிட்டானுங்க அண்ணன் தம்பின்னு அப்படின்ற மாதிரி. ஆமாம்ல, சரி நான் திறக்கிறேன், ஏய் பொண்ணே நவரங்கிட்டு அப்படின்னு உங்களை பார்த்து நம்ம ஜின்னு சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு நகர்றீங்க. அப்போது போயிட்ட இப்போ நான் இந்த கதவை எப்படி உடைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இப்படி உதைக்கிறானா. பட் இங்கே நகர கூட மாட்டேங்குது, கொஞ்சம் கூட அதுக்கு எதுவுமே ஆகலை. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. இந்த பொண்ணே என்னை பார்த்து சிரிக்கிற வச்சுக்காத, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா, உன்னை தூக்கி காட்டவா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரானா. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நீ தானே என்னை பார்த்து சிரிச்ச, வா நான் உன்னை காட்டுறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அப்படின்றானா. இந்த இடத்துல நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அதெல்லாம் நகருடா, ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அவளை ஈஸியாக தூக்கிடலாம், உன்னால் முடியலல்ல நகை அப்படின்றானா. நம்ம ஜேஹோப் போயிட்டு மறுபடியும் அவளை படைக்க பார்க்குறான். அவனாலுமே முடியல. இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த டிரைவர் இதுக்கு மேலே அவனுங்களை இது பண்ண வேணாம், வெளியே வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திருப்பி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறானா. இப்போ அந்த டோர் திறக்கிற மாதிரி இருக்கா. நம்ம இதை புரிஞ்சுட்டு ஒரு வைக்கிறான். அதை அப்படியே திறந்துக்குதா. வா வாரம் நீ இவ்வளோ சூப்பராக பண்ணுற, எங்களால் முடியாத நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்கிறானா. ஜின்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த டிரைவர் தான் திறந்து விட்டான், நீ பார்க்கலையா, அவனை என்னமோ பெருமையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நீங்களும் ஆமாம் அந்த டிரைவர் இப்போ ஓப்பன் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஏன்னா நீங்கள் விண்டோ வழியாக பார்த்துருப்பீங்க என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி. தென் இப்போ எல்லாருமே அந்த பஸ்ஸில் இருந்து ஒவ்வொருத்தராக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னுமே நம்ம இருக்கான் இல்லையா, சுகா மேலே ஏதாவது ஒத்திட்டு இருக்கான். ஜிம்மின் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக உட்காந்து இருக்கான். அப்போ நீங்கள் போயிட்டு ஜிம்மின்கிட்ட பேசுகிறீங்க, என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, எனக்கு வித்தியாசமாக இருக்குது, எனக்கு கீழே வரவே ஒரு மாதிரி இருக்குது, வெல்கம் டு ஹாரர் ஸ்கூல்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஹாரர் அப்படி அந்த மாதிரினா கொஞ்சம் பயம், வெளியே பாரு எப்படி இருக்குன்னு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தோடையுமே உண்மையை சொல்ல முடியாது, ஆனால் என்னோடய உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும், எனக்கு இந்த கோஸ்ட் அப்படின்னா பயம், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரில அப்படின்னா. அப்போ தான் ஜேகேக்குமே கீழே இறங்கினதுக்கப்புறம் ஞாபகம் வருது. ஐயோ அண்ணனுக்கு அதுனா பயமாச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக மறுபடியும் மேலே ஏறி வரானா.
நகருமா அப்படின்ற மாதிரி உங்களை சொல்கிறான் நம்ம ஜேகே. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, என் அண்ணனை கூட்டிகிட்டு போவோம் தான். அப்படியா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே இருக்கீங்களா? ஜிம்மின் தான் அப்படியே இறங்கினதுக்கப்புறம் உங்களை பார்க்குறான். நீ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இறங்குறீங்க. தென் அந்த பொண்ணுங்களாம் இருக்குங்க இல்லையா, அதுங்களாம் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நீ ஒருத்தி மட்டும்தான் தனியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆமாம், நான் ஒரு ஆள் தான் தனியாக இருக்கேன் கேர்ள்ஸ்லையே. நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா. அதுக்கு அந்த பொண்ணுங்க, அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து எப்போ வேணாலும் போகலாம், போகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, உங்களவே பார்த்துட்ருக்கான். சரி, இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த டிரைவர் வராங்க. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. போக போக இன்னுமே ஒரு மாதிரி ஹாரராக இருக்குது. அந்த சவுண்டு இந்த சவுண்ட்லாம் கேட்குது. நம்ம இருக்கான் இல்லையா, ஒரு வழியாக கீழே இறங்கி நம்ம சுகாக்கு தான் கை கால்லாம் வலிக்குது. ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தால மேலேயே. ஆர்மிஸ் இப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்க போகுது, இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.